ஹலோ அன்பு உறவுகளே, நான் உங்கள் 10ஆம் மொபைல்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விவோ Y16. இந்த மாடலுக்கு வந்து கஸ்டமர் வந்து டிஸ்பிளே வருது, ஆனால் எதுவுமே வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்க, எதுவுமே வேலை செய்யலை, டச் எதுவும் வேலை செய்யலை. சரி, ஏன் வேலை செய்யலை அப்படிங்கிறத இப்போ பிரித்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விவோ Y16 மாடலுக்கு டச் வேலை செய்யலைங்கிறத இப்போ பார்க்குறோம் அப்படின்னா, இந்த பேக் டோர் இருப்பாங்க. பேக் டோர் அப்புறம் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டு லைட்டாக இருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணால் அப்படியே பஃபில் தண்ணி பாருங்க, எண்ணெயோ தண்ணியோ இவ்வளோ இருக்குது. இதனால தான் வந்து டச் வேலை செய்யலாம். இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ இப்போ இந்த அனைத்து ஸ்க்ரூ கழட்டிடலாம். இப்போ இந்த ஸ்க்ரூவெல்லாம் கழட்டியாச்சு. இப்போ இந்த பேக் டோரை ரிமூவ் பண்ண போகிறோம். பேட்டரி ஃபஸ்ட்டு வந்து பேட்டரி ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிடுங்க. அடுத்து டிஸ்பிளே, அடுத்து சிசி போட ஸ்டிக்கர், அப்படியே ஆண்டனா ஸ்டிக்கர், ஆண்டனாவோட ஏரியா போகிற ஆண்டனா ஸ்டிக்கர் எடுத்துட்டு போட ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த போர்டை க்ளீன் பண்ணுவோம். இந்த போர்டை க்ளீன் பண்ணிவிட்டு டச் வேலை செக் பண்ணி பார்த்துவோம். இந்த போர்டை க்ளீன் பண்ணிடுவோம். போர்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தண்ணி படலாம் க்ளீன் பண்ணிடலாம். போர்டை க்ளீன் பண்ணியாச்சு. இந்த போர்டை மாட்டி செக் பண்ணி பார்த்துவோம். போர்டை மாட்டியாச்சு. ஆன் பண்ணி பார்த்துவோம். மொபைல் ஆன் ஆயிடுச்சு. ஆனால் டச் செக் பண்ணி பார்த்துவோம். இப்போ மொபைல் ஆன் ஆயிடுச்சு. டச் வேலை செக் பண்ணி பார்த்துருவோம். டச் வேலை செய்யலை. இதாவது சர்வீஸ் பண்ணால் டச் டிஸ்பிளே வேலை செய்யலை. க்ளீன் பண்ணி டிஸ்பிளே வேலை செய்யலை. ஆக இதுக்கு காம்போ மாற்றிட்டே ஆகணும். கஸ்டமர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இப்போ டிஸ்பிளே மாற்றணும்னா பேட்டரி ரிமூவ் பண்ணி தானே ஆகணும். ரிமூவ் பண்ணி பார்த்துக்குவோம். ரிமூவ் பண்ணியாச்சு. உள்ள வரும். டிஸ்பிளே மாற்றி தான் ஆக வேண்டும். விவோ T3 லைட் இந்த மாடலுக்கு வந்துட்டு இப்போ காம்போ மாற்றிருக்கோம். காம்போ மாற்றியாச்சு. நல்லா வேலை செய்யுது.